Hello students, welcome to my channel Crack NEET Biology. Students, in the video class 12 chapter 1 sexual reproduction in flowering plants la irundhu pollen-pistil interaction பத்தி பார்க்க போறோம். So last video we studied about pollination. So pollination ன்றது anther shed பண்ற pollen grains பிஸ்டிலோட ஸ்டிக்மாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் பாலினேஷன் எப்பவுமே ரைட் டைப் ஆஃப் போலன், அதாவது கம்பேட்டபிள் போலனை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுமா அப்படின்னா நோ, இட் டஸ் நாட் கேரண்டி தட். ஸோ போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன்றது இட்ஸ் அ க்ரூஷியல் ப்ராசஸ் இன் பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் வேர் பிஸ்டில், அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் இந்த போலன் கிரெயின்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் வெதர் டு அக்செப்ட் இட் ஆர் நாட்னு. ஓகே, ஸோ இந்த பிஸ்டிலுக்கு இட் ஹேஸ் த எபிலிட்டி டு டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் கம்பேட்டபிள் போலன் ஆர் இன்கம்பேட்டபிள் போலன். ஸோ கம்பேட்டபிள் போலன்றது இட்ஸ் தி போலன் ஆஃப் த சேம் ஸ்பீஷியஸ் அஸ் த ஸ்டிக்மா. ஃபார் எக்ஸாம்பிள் டயோசியஸ் பிளான்ட் பப்பாயா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிளான்ட் ஒன்லி மேல் ஃபிளார் ப்ரொடியூஸ் பண்ணும், இன்னொரு பிளான்ட் ஃபீமேல் ஃபிளார் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபீமேல் ஃபிளாருக்கு இந்த மேல் பப்பாயா பிளான்ட்ல இருந்து வர்ற போலன் தான் இட்ஸ் அ கம்பேட்டபிள் போலன், ரைட் டைப் ஆஃப் போலன். ஓகே, அதுக்கு பதிலா இப்போ ஒரு ஆப்பிள் ட்ரீல இருந்து வர்ற போலன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் தி ராங் டைப் ஆஃப் போலன், இன்கம்பேட்டபிள் போலன், அதாவது போலன் ஃப்ரம் தி அதர் ஸ்பீஷியஸ் or self-incompatible pollen from the same plant. So self-incompatibility ன்றது it's a genetic mechanism developed by flowering plants where அந்த same plantல இருந்து வர்ற போலனை அந்த பிஸ்டில் அக்செப்ட் பண்ணாது, அதான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஓகே, அதே ராங் டைப் ஆஃப் போலன்னு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ இப்போ போலன் கம்பேட்டபிளா இருந்ததுன்னா பிஸ்டில் அதை அக்செப்ட் பண்ணும், போஸ்ட் பாலினேஷன் ஈவெண்ட்ஸ் இனிஷியேட் பண்ணி which ultimately leads to fertilization. இதுவே இன்கம்பேட்டபிள் போலனா இருந்தா பிஸ்டில் வில் ரிஜெக்ட் தட். ஸோ போஸ்ட் பாலினேஷன் ஈவெண்ட்ஸ் நடக்காது. ஓகே, ஸோ த எபிலிட்டி ஆஃப் த பிஸ்டில் to recognize the pollen followed by its acceptance or rejection is the result of the continuous dialogue between pollen grain and the pistil. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா சில கெமிக்கல் காம்போனன்ட்ஸை போலன் மீடியேட் பண்ணும், அதை பிஸ்டிலோட இன்ட்ராக்ட் பண்ணி அதனாலதான் அந்த இன்ட்ராக்ஷன்னாலதான் இந்த ரெகக்னிஷன் நடக்கும், வெதர் இட் இஸ் ரைட் டைப் ஆர் ராங் டைப்னு பிஸ்டில் ரெகக்னைஸ் பண்ணும். ஓகே, ஸோ ரீசெண்ட் இயர்ஸ்ல தான் பாட்டனிஸ்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க சம் ஆஃப் தி போலன் அண்ட் பிஸ்டில் காம்போனன்ட்ஸ் அண்ட் அதோட இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் மூலமா தான் கம்பேட்டபிள் ஆர் இன்கம்பேட்டபிள் போலன்றதை ரெகக்னைஸ் பண்ணி அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபாலோயிங் கம்பேட்டபிள் பாலினேஷன் என்ன நடக்கும், போலன் கிரெயின் as seen in this picture germinate ஆக ஆரம்பிக்கும். இதான் ஸ்டிக்மா, இது ஸ்டைல் அண்ட் this is ovary. ஸோ ஸ்டிக்மால போலன் கிரெயின் ஜெர்மினேட் ஆகும் டு ப்ரொடியூஸ் த போலன் டியூப். இதுதான் போலன் டியூப் through one of the germ pores. ஸோ germ poresன்றது போலன் கிரெயினோட அவுட்டர் வால் லேயர், தட் இஸ் எக்ஸைன்ல இருக்கிற ப்ராமினென்ட் அப்பர்ச்சர் தான் germ pore. ஓகே, ஸோ இந்த போலன் கிரெயின் ஸ்டிக்மால ஜெர்மினேட் ஆகி த்ரூ தி ஒன் ஆஃப் தி germ pores இந்த போலன் டியூபை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இதுதான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பிக்சர் ஆஃப் தி போலன் கிரெயின்ஸ் ஜெர்மினேட்டிங் ஆன் த ஸ்டிக்மா. ஸோ இந்த ரவுண்ட் இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் போலன் கிரெயின்ஸ், இது ஸ்டிக்மால ஜெர்மினேட் ஆகுது. அண்ட் இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் த போலன் கிரெயின் இப்போ இந்த போலன் டியூப் மூலமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் போலன் டியூப் இந்த டிஷ்யூஸ் ஆஃப் த ஸ்டிக்மா த்ரூ த டிஷ்யூஸ் ஆஃப் த ஸ்டிக்மா க்ரோ ஆகி ஸ்டைலுக்கு போகும். ஸ்டைல்ல இருந்து இட் வில் ரீச் தி ஓவரி. ஓகே, ஸோ இது இட்ஸ் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பிக்சர் ஆஃப் போலன் டியூப் க்ரோயிங் த்ரூ த ஸ்டைல். ஸோ இந்த ஸ்டைல்ல இந்த போலன் டியூப் போகுதுல அதோட எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பிக்சர். ஓகே, ஸோ இதுல ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போலன் கிரெயின்ஸ் சில பிளான்ட்ஸ்ல டூ செல்டு ஸ்டேஜ்லயே ஷெட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நான் போலன் கிரெயின்ஸ் படிக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். அதாவது வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஜெனரேட்டிவ் செல் இருக்க கண்டிஷன்லயே இட் வில் ஷெட். ஸோ இந்த மாதிரி ஓவர் 60% ஆஃப் தி ஆஞ்சியோஸ்போம்ஸ்ல அந்த மாதிரி தான் நடக்கும்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி போலன் டூ செல்டு போலன் இது பண்ணும்போது ஜெர்மினேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ இந்த போலன் டியூப் க்ரோத் ஆகும்போது தான் அந்த ஜெனரேட்டிவ் செல் டூ மேல் கேமெட்ஸா டிவைட் ஆகும். ஓகே, இதுவே 3 செல்டு கண்டிஷன்ல போலன் ஷெட் ஆயிருந்ததுன்னா டைரக்டா போலன் டியூப்ல இந்த டூ மேல் கேமெட்ஸ் ஃப்ரம் த பிகினிங் கேரி ஆகும். ஓகே,
So this is the concept. So இந்த pollen tube வந்து grow ஆயிடுச்சு through the tissues of the stigma and அதுக்கப்புறம் ஸ்டைலுக்கு வந்து ஓவரிக்கு வந்துருச்சு. ஸோ ஓவரியில ரீச் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து ஒவ்யூல்குள்ள போகும் through the micropyle. ஸோ மைக்ரோபைல்ன்றது இட்ஸ் a ஸ்மால் ஓப்பனிங் மாதிரி இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ த்ரூ த மைக்ரோபைல் ஒவ்யூல்க்கு என்டர் ஆகும் அண்ட் தென் இட் என்டர்ஸ் தி ஒன் ஆஃப் த சினர்ஜிட்ஸ். சினர்ஜிட்ஸ்க்கு எப்படி என்டர் ஆகும்? த்ரூ த ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ். ஸோ ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ்ன்றது இட்ஸ் ஸ்பெஷல் செல்லுலார் திக்கனிங்ஸ் அட் தி மைக்ரோபைலார் டிப் ஆஃப் த சினர்ஜிட். இதுவும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ரீசென்ட்லி சயின்டிஸ்ட் ஹவ் ஃபவுண்ட் தட் த ஃபிலிஃபார்ம் apparatus play an important role in guiding the pollen tubes into the synergid. ஸோ இதோட மெயின் ரோல் என்ன? இந்த pollen tubes இந்த synergid குள்ள கைட் பண்றது தான் இந்த ஃபிலிஃபார்ம் apparatusோட இம்பார்ட்டன்ட் ரோல். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் பெர்ஸ்பெக்டிவ். அந்த மாதிரி இந்த ஜெனரேட்டிவ் செல் தான் வந்து டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஃபிலிஃபார்ம் apparatus மூலமா வந்து இந்த போலன் டியூப்ஸ் வந்து சினர்ஜிட்குள்ள போகும். ஓகே, ஸோ இந்த ஆல் தீஸ் ஈவெண்ட்ஸ், அதாவது இந்த ஸ்டிக்மால வந்து போலன் டெபாசிட் ஆகுறதுல இருந்து அன்டில் போலன் டியூப் வந்து இந்த ஓவியூல்ல என்டர் ஆகுற வரைக்கும் all these process together it is referred to as the Pollen-Pistil Interaction. Okay, so it is the dynamic process involving pollen recognition, that is it's a right type or wrong type, and followed by the promotion or inhibition of the pollen. Okay, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இப்போ போலன் ஜெர்மினேஷனை ஸ்டடி பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ சில போலன்ஸ், அதாவது சில ஃப்ளவர்ஸ் சச்சஸ் பீ, சிக்பீ, குரோட்டோலேரியா, பால்சம், வின்கால இருந்து போலன்ஸை எடுத்து அதை வந்து ஒரு கிளாஸ் ஸ்லைடில் ஒரு 10% சுகர் சொல்யூஷன் இருக்க ஒரு ட்ராப். ஸோ 10% சுகர் சொல்யூஷன்னா 90 ml வாட்டர்ல 10 கிராம் சுகர் ஆட் பண்ண சொல்யூஷன். ஓகே, ஸோ அந்த சொல்யூஷன்ல இருந்து ஒரு ட்ராப் எடுத்து நீங்க கிளாஸ் ஸ்லைட்ல விட்டு இந்த ஏதாவது ஒரு ஃப்ளவர்ல இருந்து எடுத்த போலனை வந்து டஸ்ட் பண்ணிட்டு ஆஃப்டர் 15 to 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் தி லோ பவர் லென்ஸ் ஆஃப் த மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா யூ வில் நோட்டிஸ் தி pollen tubes coming out of the pollen grains. Okay, this is the small fun experiment. Okay, so artificial hybridization enna, it is a method used by plant breeders which involves crossing different species. Adhaadu often genera la mari பண்ணுவாங்க. எதுக்குனா to combine desirable characters to produce a commercially superior varieties. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸை வந்து கிராஸ் பண்ணி டிசைரபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி சுப்பீரியர் வெரைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் தான் ஆர்டிஃபிஷியல் ஹைப்ரிடைசேஷன். ஸோ இந்த மாதிரி கிராசிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மேக் ஷுர் தட் டிசையர்ட் போலன்ஸ் தான் வந்து பாலினேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஸ்டிக்மா வந்து கண்டாமினேஷன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றது இட் இஸ் த க்ரூஷியல் ஸ்டெப் இன் தீஸ் டைப் ஆஃப் கிராசிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ அன்வான்ட் போலன் தான் கண்டாமினேஷன். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணுவோம்னா பை மீன்ஸ் ஆஃப் எமாஸ்குலேஷன் அண்ட் பேக்கிங். ஸோ எமாஸ்குலேஷன்ன்றது இப்போ வந்து ஒரு ஃபீமேல் பிளான்ட் வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதுல இருக்க அந்த பைசெக்சுவல் ஃப்ளவர் பட்ஸ்லயே வந்து ஆந்தரை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க பை யூசிங் அ பேர் ஆஃப் ஃபோர்செப்ஸ். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் தான் அந்த ஆந்தர் டெஹிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது ஸ்பிளிட் ஓப்பன் ஆகி போலன் கிரெயின்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே இந்த பைசெக்சுவல் ஃப்ளவர் பட்டில் இருக்கிற ஆந்தரை யூசிங் அ பேர் ஆஃப் ஃபோர்செப்ஸ் ரிமூவ் பண்ற ப்ராசஸ் தான் எமாஸ்குலேஷன். ஸோ இந்த எமாஸ்குலேட்டட் ஃப்ளவரை வந்து ஒரு பேக், அதாவது சூட்டபிள் சைஸ் உள்ள பேக்கை வச்சு கவர் பண்ணுவாங்க. அந்த பேக் வந்து இட் இஸ் ஜென்ரலி மேட் ஆஃப் தி பட்டர் பேப்பர். ஓகே, எதுக்குன்னா டு ப்ரிவென்ட் கண்டாமினேஷன், அதாவது அன்வான்ட் போலன் வந்து அந்த ஸ்டிக்மாவோட கண்டாமினேட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த பேக்கிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேக்கிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டிக்மா பேக்டு ஃப்ளவர்ல இருக்க இந்த ஸ்டிக்மா வந்து ரிசெப்டிவ் ஆயிடுச்சுன்னா, அதாவது போலனை அக்செப்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா, ஸோ மெச்சூர் போலன் கிரெயின்ஸ், அதாவது டிசையர்டு நமக்கு என்ன டிசையர்டு போலன் கிரெயினோ அதை வந்து கலெக்ட் பண்ணி ஆந்தர் ஆஃப் த மேல் பிளான்ட்ல இருந்து அதை ஸ்டிக்மால டஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஃப்ளவரை வந்து ரீபேக் பண்ணிடுவாங்க விச் தென் த ஃப்ரூட்ஸ் ஆர் அலோடு டு டெவலப். ஓகே, அது ஃபர்டிலைஸ் ஆகி தென் ஃப்ரூட்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது வந்து பைசெக்சுவல் ஃப்ளாரா இருந்தால் இந்த எமாஸ்குலேஷன் நடக்கும். வேரஸ் தி இப்போ ஃபீமேல்
பேரண்ட் வந்து யூனிசெக்ஷுவல் ஃபிளவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இந்த எமாஸ்குலேஷன் ப்ராசஸே தேவை கிடையாது இல்லையா. ஸோ அதுல ஆன்தரே இருக்காது, அதனால அது நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ அது ஃபீமேல் ஃபிளவர் வந்து பேக் பண்ணி அது பட்டா இருக்கும் போதே பேக் பண்ணிடுவாங்க அண்ட் த சேம் ப்ராசஸ். தென் அந்த ஸ்டிக்மாவை வந்து ரிசப்டிவ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் டிசையர்டு போலனை வச்சு பாலினேஷன் கேரி அவுட் பண்ணி தென் இட் வில் பி அலோட் டு ஃபர்டிலைஸ். ஓகே, so this is about the pollen-pistil interaction, artificial hybridization and அதுல வந்து contamination prevent பண்ற process நம்ம பார்த்தோம் for fertilization. Okay, now let's see about double fertilization. So double fertilization na என்னன்னா, ஸோ போலன் டியூப் மூலமா மேல் கேமெட்ஸ் வந்து சினர்ஜிட்குள்ள என்டர் ஆகும்னு பார்த்தோம். ஆஃப்டர் என்டரிங் ஒன் ஆஃப் த சினர்ஜிட்ஸ், ஸோ அஸ் சீன் இன் திஸ் பிக்சர், ஒன் ஆஃப் த சினர்ஜிட்ஸ்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த 2 மேல் கேமெட்ஸ் வந்து இந்த சினர்ஜிட்ஸோட சைட்டோபிளாசம்ல ரிலீஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த 2 மேல் கேமெட்ஸ்ல ஒரு மேல் கேமெட் வந்து எக்ஸெல்ல நோக்கி மூவ் ஆகும், அதாவது அது நோக்கி மூவ் ஆகி எக்ஸெல்லோட ஃபியூஸ் ஆகி இட் வில் கம்ப்ளீட் த ப்ராசஸ் ஆஃப் சின்காமி. ஓகே, ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இது மைக்ரோபைலார் எண்ட், இந்த பிக்சர்ல இது மைக்ரோபைலார் எண்ட். ஓகே, இது செலாசல் எண்ட். ஓகே, ஸோ சின்காமின்றது என்னன்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபியூஷன் பிட்வீன் 2 ஹாப்ளாய்டு கேமெட்ஸ், அதாவது செக்ஸ் செல்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் செல்லும் ஒரு மேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகுது, அதான் சின்காமி. ஓகே, திஸ் ரிசல்ட்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் அ டிப்ளாய்ட் செல், தி ஜைகோட். ஸோ ஒரு மேல் கேமெட் வந்து இப்படி வந்துடும், இன்னொரு மேல் கேமெட் பாத்தீங்கன்னா இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் தி 2 போலார் நியூக்ளியை. ஸோ சென்ட்ரல் செல்லுல 2 போலார் நியூக்ளியை இருக்கும்னு பார்த்திருக்கோம். ஸோ அது நோக்கி மூவ் ஆகி அதோட ஃபியூஸ் ஆகும். So to produce a triploid, that is primary endosperm nucleus. Okay, so இப்போ வந்து ஆல்ரெடி இங்க 2 நியூக்ளியை இருக்கு, இன்னொரு நியூக்ளியை வந்து ஃபியூஸ் ஆகுது. ஸோ as this involves the fusion of 3 haploid nucleiன்றதுனால இந்த ப்ராசஸை ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்லுவோம். ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன்ன்றது 2 டைப்ஸ் ஆஃப் ஃபியூஷன்ஸ் இதுல இன்வால்வ் ஆகுது இல்லையா, தட் இஸ் சின்காமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். அது வந்து எம்ப்ரியோ சாக்ல 2 டைப் ஆஃப் ஃபியூஷன்ஸ் நடக்கிறதுனால இந்த ஃபெனாமெனன் தான் we call it as the double fertilization. ஸோ இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன்ன்றது it's an event unique to angiosperms, that is flowering plants. So this is very important in NEET perspective. நிறைய டைம்ஸ் ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க. டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் an event unique to angiosperms, that is flowering plants. Okay, ஸோ இந்த சென்ட்ரல் செல் ஆஃப்டர் இந்த ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லா மாறிடும். ஓகே, விச் வில் ஃபர்தர் டெவலப் இன்டு தி எண்டோஸ்பெர்ம் ஆஃப் தி சீட். அந்த மாதிரி இந்த ஜைகோட் வந்து இட் வில் டெவலப்ஸ் இன்டு an embryo. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி டபுள் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோல Pollen-Pistil Interaction and double fertilization பத்தி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.